கிரீமியான ரெட் பாஸ்தா ரெசிபிங்க. எப்படி செய்யுதுன்னு பாத்துருவோமா? நம்ம பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாயில் பண்ண அந்த தண்ணியும் கொஞ்சமா எடுத்து வச்சுக்குவோம். இன்னொரு பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 4 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இதை மிக்ஸி ஜார்ல அரைச்சு நம்ம பேஸ்டா வச்சுக்கலாம். இன்னொரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் பட்டர், ஒரு 6 பல் பூண்டை நம்ம சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாஸ்தா வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து இதோட சேர்த்துட்டு ஃபுல் பாஸ்தா சாஸ் சேர்த்துக்குவோம். இப்ப பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த பாஸ்தாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி, இப்ப ஃப்ரெஷ் கிரீமும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்துக்கோங்க. கிரீமியான பாஸ்தா ரெடி.